ஐயரே ஐயரே, வெள்ளிக்கிழமை பூஜை பண்ண அண்ணி உங்களை வீட்டுக்கு வர சொன்னாங்க. சரி கண்ணா, நானே தேங்காய் பழம்லாம் வாங்கி எடுத்துண்டு சுருக்கா வந்துடுறேன்னு சொல்லுங்க. அப்ப நான் வரட்டுங்களா? கண்ணா, கையில புல்லாங்குழல் வச்சுருக்கோ இல்லையோ, பகவான் பேர்ல ஒரு கீர்த்தனை வாசிக்க விடாதோ? ஓ, நான் கொஞ்சம் கேட்கணும். ஊத ஆரம்பிச்சிட்டியா? நீ ஊதிக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணு ஊருக்கே போயிடுவா. ஐயரே, அவசரமா போய்கிட்டு இருக்கான். சரி, வாதமில்லை, புறப்படுவோம். பச்சமுத்து, கொஞ்சம் முன்னாடி வா, பாரம் தூக்குது. பெரிய டிராபிக் ரோடு, வாரத்துல போகணுமாக்கும். சரி சரி, ஓட்டுங்க வண்டிய. ஏமா வேற சொல்லாம வந்துட்டீங்களே? ஓஹோ, பேர கேக்கதா பின்னாடியே வந்தீங்களா? ரொம்ப நாட்டும் நான் இல்லீங்க, இவன் தான் உங்க பேரை கேட்கணும்னு சொன்னா. என் பேரு பேரிக்கா. செஞ்சிடாமா? அப்ப ஊருகாய்ங்களா? ஆமா, நீங்க யாரு? நான் டாக்டர். டாக்டரா? இங்கதான் ஆஸ்பத்திரி இல்லீங்களே. அதுக்காக தானே வந்திருக்கேன். அப்படின்னா வண்டியில இருங்க. சரி. பச்சமுத்து, பொட்டி வாங்க. நான் வெளியேறதுக்கு மறந்து இருக்கா? இந்த கட்ட வண்டியில ஏறினா நான் கட்டி இருக்கிற காஸ்ட்லி சேலை நாஸ்டியா போயிடும். என்ன சொல்றீங்க? புரியலையே. புரியலையா? புடவை அழுக்கா போயிடுன்னு சொல்றேன். ஓஹோ, அப்படின்னா அந்த பொட்டியிலையாவது வண்டியில போடுங்க. ஏமா அதை தூக்கிக்கிட்டு இருக்கீங்க? இதுல போடுங்கம்மா, கம்மிதான் கணம். என்னங்கம்மா, கருக்கல வண்டி கட்டிட்டு போன கண்ணனை காணுமே. தம்பி எங்கேயாவது உட்காந்து புல்லாங்கோல் ஊதிட்டு இருக்கோ என்னமோ. கொஞ்ச நேரம் அவனை பாக்கலன்னா என் மனசு எப்படியோ இருக்கு. இருக்காதுங்களா பின்ன? உங்க வயிற்றுலயும் ஒரு பூச்சி புழு இல்ல. சின்ன குழந்தைல இருந்து பெத்த பிள்ளையாட்ட வளர்த்துட்டீங்க. பாக்கலன்னா மனசு கேக்குங்களா? வணக்கம்மா. கண்ணா, நீங்கிட்ட சொல்லிடாதே. வாங்கம்மா வாங்க. நீங்க? நான் ஒரு டாக்டர். என் பேர் ஜெயா. பட்டணத்துல இருந்து வந்திருக்கேன். பண்ணையார பாக்கணும். அட, பண்ணையார பாக்கணும் நீங்க சொல்லவே இல்லையே. சொல்லி இருந்தா வந்து நான் தான் பண்ணையார். நீங்க தான் பண்ணையாரா? பண்ணையார் தம்பின்னு நான் அங்கேயே சொல்லியிருப்பேன். அண்ணி, இவங்க கேட்கவும் இல்ல, நான் சொல்லவும் இல்ல. முதல்ல பெட்டி கொடுங்க. அண்ணி, பச்சைமுத்திய மாடுகளோட பந்தயத்துக்கு வந்து தோத்து போயிட்டானுங்க. நான் ஜெயிச்சுட்டேனுங்க. பாவம். அப்புறம் ஐயரை வெள்ளிக்கிழமை பூஜை பண்ண வர சொல்லிவிட்டேன். வரேன்னு சொல்லிட்டாரு. புள்ளவங்களை வாசிக்க சொன்னாரு. நான் வாசிக்காம வந்துட்டேன். அப்புறம் இவங்களை வண்டியில ஏற சொன்னேன். ஏற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி சரி, போய் சாப்பிடு தம்பி. ஏமா, இது பிறக்கும் போதே கால் இப்படித்தான் இருந்ததா? ஆமாம்மா, கடவுள் இவனை மட்டும் இப்படி செஞ்சுட்டாருன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அண்ணி, என்ன தம்பி இது? உள்ள உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது? அது எப்படி அண்ணி? நீங்க உருண்டை பிடிச்சு கொடுக்காம நான் எப்படி சாப்பிடுறதா? தம்பிக்கு சின்ன வயசுல இருந்தே இப்படி ஒரு பழக்கம். அது பெரிய ஆளாய் கூட விட மாட்டேங்குது. ஏமா, நீங்களும் வாங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. பரவாயில்லம்மா, ஆத்துல போய் குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறமா சாப்பிடுறேன். சிராய், கூட போயிட்டு வாமா. டாக்டர்மா, டாக்டர்மா, ஐயர் குளிச்சுட்டு இருந்தாரே, அந்த ஆத்து பக்கம் போயிடாதீங்க. சுழல் அதிகமா இருக்கும், அடிச்சுக்கிட்டு போயிடும். ஐநாளுக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு சின்ன ஆறு இருக்கு, நின்னுகிட்டே குளிக்கலாம். அண்ணி, நானே போட்டுங்களா? நீ போக கூடாது தம்பி. அம்மா, தம்பி கூட போறதும் ஒரு குழந்தை கூட போறதும் ஒண்ணுதானுங்களே. விரை, அந்த பொட்டி படுக்க உள்ள வச்சு ஆகட்டுமா?